ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம். எல்லோரும் நலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க வீட்டில் போரா, ட்ராவல் பண்ணுங்க நேராக, வாழ்க்கையே மாறிடு ஜோரா. நம்ம சேனல் சின்ன வீடியோ நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம், பெரிய வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம். ஏன்னு தெரியல, நிறைய வியூ போகவே மாட்டேனுது. உங்களுக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் இனிதே வரவேற்கப்படுகின்றன. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சர்தார் ஸ்டாச்சுக்கு போனது தாங்க. இது ஒரு குரூப்பில் தான் போயிருந்தேன். இங்கே பார்க்க வெல்கம் அட்டகாசம் வெல்கம் பண்ணி தங்க வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். ரூம் டூர் போகலாமா? இந்த ஸ்டேயில் 25,000 சதுரடியில் இருக்குங்க. இந்த மாதிரி டென்ட்டு ஸ்டேவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஸ்டேவே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்ம சின்ன ஃப்ரிட்ஜு, டீ பாயின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. அதேமாரி பில்டிங்ஸும் இருக்குது, அதாவது காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது. இந்த டென்ட்டுலே பாருங்கள், உள்ள டாய்லெட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. டவலு, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாமே இருக்குது. க்ளீனாகவும் இருக்குது. இதுக்கு ஏர் வெண்ட்டும் இருக்குது. சூப்பர் தாங்க. அப்படியே பாருங்களா, தண்ணி போகிறத வழி, ஷவரும் அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஹீட்டரும் இருக்குது. இதை விட நமக்கு என்ன வேணும்? இந்த குளிருக்கு இதமாக சுடு தண்ணியில் குளிக்கலாம். டென்ட்டு மாரி தெரியலைங்க. உள்ளே பார்த்தா தான் துணியெலாம் தெரியுது. ஏதோ ஸ்க்ரீன் போட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது டென்ட்டு தான் ஃபுல்லாகவே. வாஷ் பேஷன், க்ளீனான டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு எல்லாமே இருக்குது. சரி வாங்க. பெட்டு பார்த்தீங்களா, கிங் சைஸ் பெட்டு, 2 பேருக்கு தான். க்ளீனாகவும் இருக்குது. சுடு தண்ணி குடிக்கிறது கிட்டல் இருக்குது, மினரல் வாட்டரும் இருக்குது, கிளாஸும் இருக்குது குடிக்கிறதுக்கு, டீ கப்பும் இருக்குது. நம்ம வேணால் ரெடிமேடாக டீ போடலாம். சூப்பர், அட்டகாசம். சரி, நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாமா? இது தாங்க டைனிங் ஹாலு. இது நம்ம சாப்பிட போகிற டைனிங் ஹால். வாங்க உள்ளே போகலாம். இது தாங்க லஞ்சு. போதும், இந்த வயிறு திம்முன்னு இருக்குது. அதுக்காக தான் ஷாப்பிங் மால்னு சொல்லிட்டு ஏக்தா ஷாப்பிங் மால்னு இங்கே வந்து நிறுத்திட்டாங்க. சில ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிவிட்டு வந்துடலாம். ஷாப்பிங் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு ரூமுக்கு வந்ததுன்னு தெரியாது. ஆனால் சைக்கிளை சுற்றிட்டு இருந்தேன் ஜாலியாக, ஃப்ரீயாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காலுக்கு உக்காந்து வலி எடுத்துக்கிச்சு. அடுத்தது என்ன, டின்னரு தான் வந்தாச்சு. அதே டைனிங் ஹால் தான். இப்போ பசி நல்லாவே எடுத்துக்கிச்சிங்க. பாருங்கள் இந்த டைனிங் ஹாலை. இது என்ன ஐட்டம் வச்சுருக்கான்னு பார்த்துடலாமா? வாங்க. இங்கே மியூசிக் கச்சேரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹிந்திக்காரங்க மாதிரி தான் இருக்குது. அது கண்டிப்பாக ஹிந்திக்காரங்க தான் இங்கே இருப்பாங்க. இவங்க ஹிந்தி பாட்டு தான் பாடிட்டு இருந்தாங்க, அதாவது வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம குரூப்பில் வந்தவங்க வாசிக்கணும்னு 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க. பார்த்துருவோமா அவங்களுடைய குரல் வளத்தை? நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த நொடி நேரம் என் உயிரம் கண்ணெதிரில் காலம் நின்று விடுமா? என் இதழின் ஓரம் புன்னகையின் கோலம்
வடிவுரை கண்ணீரே கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான் என்னதோ என்னதோ சொல் சொல் காதல் ரோஜா எங்கே நீ எங்கே கண்ணீர் வடிவுரையே கண்ணீர் இதுதான் டின்னர் இன்னைக்கு. நம்ம குரூப்பில் வந்திருந்தவங்க சில பேர் பாடினாங்க, அதை கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து படுத்தாச்சுங்க. எவ்வளோ நேரம் தூங்கணும்னு தெரியாது, நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டோங்க. குட் மார்னிங் மக்களே, வாங்க வெளியே போகலாமா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. அப்பா, இனிய காலை பொழுது உங்களே வரவேற்கிறது. க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டென்ட்டு, எல்லாமே டென்ட்டு தாங்க இங்கே இருக்குதுலாம். யாருமே இன்னும் வரல. நம்ம தான் கிளம்பி வெளியே வந்துட்டோம் போது. டைனிங் ஹால் வந்தாச்சு. தோசை ஊற்றிட்டு இருக்காங்க. மெனுவெலாம் பார்த்துலாம் வாங்க. சப்பாத்தி கிச்சடி. இப்போ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது போதும் நமக்கு. எல்லாரும் சீக்கிரம் பஸ்ஸுக்கு வர சொல்லிட்டாங்க, அதனால் வேகமாக போயிட்டுருக்கேன். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கிட்ட தாங்க, ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப் மாதிரி பிடிச்சிருக்காங்க. இது என்ன இடம்னு தெரில. நம்ம இப்போ ஒற்றுமை சிலை, அதாவது இங்கிலீஷில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுதான் நான் டைட்டிலே பார்த்துட்டேன் மேடம்னு சொல்கிறீங்க. ரைட்டு, இருந்தாலும் நம்ம சொல்லணுமில்ல. இந்த ட்ரிப்பில் நம்ம வச்சு செஞ்சாங்க, அதாவது சாப்பாடு கொடுத்து போதும் அளவுக்கு செஞ்சுட்டாங்க. அதனால் வயிறு படாமடான்னு நின்றுச்சு. இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள், இதுதான் சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் க்ளீனாக தெரியுது பாருங்கள். வெண்கலை சிலைங்க, அது சாதாரண சிலை இல்லை. சரி, கிட்ட போயிட்டு பார்ப்போமா? வாங்க இறங்கிடுவோம். கிட்ட வந்துடுச்சு, இறங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. பார்த்துடலாம். எப்படி இருக்குது இந்த கேப்பு? ஃப்ரீயாக கொடுத்தாங்க டென்ட்டில். நல்லா இருக்குல்ல? எப்படா அந்த சிலையை பற்றி காமிக்க போகிறதான்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்கறதுனாலவே தெரியுது. நேராக அந்த சிலையை பார்க்க போயிட்டா அப்புறம் என்னங்க சுவாரஸ்யம்? போகிற வழி, தங்குற இடம், சாப்பிட்ற சாப்பாடு, பார்க்குற மனநிலை எல்லாமே முக்கியம். எல்லாமே மனசில் நிற்கணும். அப்போ தான் அந்த அனுபவமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே பாங்க, என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சர்தாருடைய வல்லபாய் பட்டேல் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சிலை தாங்க இது. சர்தார் பட்டேல்
1875லிருந்து 1950 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாருங்க. அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்கிறாருங்க. அதுவும் இல்லாமல் உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாருங்க. இந்தியாவின் அரசியல் ஒருங்கிணைப்பில் பட்டேல் ஒரு குறிப்பிடத்தக்க பங்காற்றியிருக்காருன்னு சொல்லலாங்க. அதை பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த நினைவு சின்னத்தை கட்டியிருக்கிறாங்க. இந்த சிலை வந்து பதேராவிலிருந்து தென்கிழக்க சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கெவடியா என்ற இடத்துல தாங்க நர்மதா நதிக்கரை ஓரம் கட்டியிருக்காங்க. நர்மதா நதியிலிருந்து 3.2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அதுவும் சாது பெட் என்கிற நதியோட தீவில், நதிக்கு நடுவில் தீவு இருக்கும்ல, அதுதான் அந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து 4.2 ஏக்கர் பரப்பளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பூங்கா மட்டும். அது பக்கத்தில் இருக்கிற டேமோட பேர் கருடேஸ்வரர்னு சொல்கிறாங்க. இது ஒரு செயற்கை ஏரி தாங்க. இங்கே தாங்க மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கொடி வச்சுட்டு போகிறாரு பார்த்தீங்களா, அதான் நம்ம குரூப்போட கைடு. அவரை பின்பற்றிகிட்டே நம்ம போகணுமா, அதுதான் நமக்கு கிடப்பட்ட கட்டளை. அப்படியே அவர் பின்னாடியே தொடர்ந்துட்டே போகிறோம். பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ லைட்டு பிரதிபலிக்குது. சும்மா அட்டகாசமாக இருக்குது இந்த இடமே. சரி, இந்த நினைவு சின்னத்தை எப்படி ஆரம்பித்தாங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தலாமா? மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தப்ப பட்டேலுடைய 138வது பிறந்த நாளான அக்டோபர் 31, 2013 அன்னைக்கு இந்த சிலைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த நினைவு சின்னம் அக்டோபர் 31, 2018, அதாவது பட்டேலுடைய 143வது பிறந்த நாள் அன்னைக்கு திறந்து வச்சுருக்காருங்க வெற்றிகரமாக. ஃபுல்லாக எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க, லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அடித்தளத்துக்கு வந்துட்டோம். எவ்வா சூப்பர், எவ்வளோ பிரம்மாண்டம்! இந்த சூரியன் பேக்ரவுண்டில் பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாவ், வெரி குட். அப்படியே பேக்கு சரௌண்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ கும்பல் வந்துட்டுருக்குன்னு. அட்டகாசமாக இருக்குங்க அந்த சிலை. வாவ், ஒப்பா. இதை சுற்றி இருக்கிற பூங்காவுக்கு நிலத்தை கையகப்படுத்தும் போது தத்துவ பழங்குடியினர் ரொம்ப போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், எதிர்த்து இருக்காங்க. குஜராத் அரசு அவங்களுடைய பெரும்பாலான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றினாங்க. அப்போ தான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எஸ்கலேட்டர் தாங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம வயசானவங்களாம் கவலையே பட தேவையில்லை. லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், கிட்ட வந்துட்டோம் நம்ம. இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற விவசாயிங்கிட்ட தங்கள் பயன்படுத்திய விவசாய கருவிகளை நன்கொடையாக கொடுங்கன்னு கவர்மெண்ட்டு கேட்டு அதே மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சுமார் 109 டன் பதப்படுத்தி அந்த சிலையோட அடித்தளத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்ம அடித்தளத்தில் தான் இருக்கும் பாருங்கள். இன்னும் முடியலையா? இன்னும் ஒரு எஸ்கலேட்டர் ஏறணுமா? கொஞ்சம் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது. ஒன்றே எஸ்கலேட்டர் வந்துடுது ஏற இடத்துலலாம். அப்பா, சிலையோட அடித்தளத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இதோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் நடக்கணும் முடியவும் முடியாது, ஏன்னா எல்லாமே முன்னாடி இருப்பாங்க. ஆஹா, வந்துட்டோம். இதுதாங்க பாதத்துக்கே வந்துட்டோம். செப்பலே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு இருக்குன்னு. 152 மீட்டர் உயரங்க அந்த சிலை. அது சிலை மட்டும்தாங்க, அதுக்கு கீழே அடித்தளம் இருக்குது. அதோட உயரம் வந்து 58 மீட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 240 மீட்டருங்க. எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை பார்த்தீங்களா? அப்படியே க்ளீனான வானத்தோட பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்குது. அப்படியே பட்டேல் நமக்கு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். சரி வாங்க மற்றதை பார்ப்போம். பாதத்தை பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சீனாவில் இருக்கிற ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தர் 153 மீட்டர் உயரம் தாங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் உயரமான சிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் இது உயரமான சிலையாக மாறி போச்சு. சீனாவில் ஒரு வார்ப்பறையில் உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட வெண்கல சிலை பத்மபூஷன் மற்றும் பத்ம விஷ்டின்னு விருது பெற்ற இந்திய சிற்பியான
ராம் மஞ்சு சுந்தர் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 40 ஆண்டு காலத்தில் 50க்கும் மேற்பட்ட நினைவுச்சின்னங்களை உருவாக்கியிருக்காருங்க. இது அடித்தளம் இருக்குல்ல, அது வந்து சுமார் 58 மீட்டர் உயரங்க. அது டோட்டலாக பார்த்தா 240 மீட்டர் உயரம் தான். இந்த சிலையை 5 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. 3இல் ஒரு பகுதி மட்டும் பொதுமக்கள் பார்வையாக திறந்துருக்குங்க. முதல் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலையோட தாடை வரைக்கும் போகுதுங்க. ஒரு அருங்காட்சியகம், ஒரு நினைவு தோட்டம் இதில் அடங்கியிருக்கு. 2வது ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடை வரைக்கும் போகுது. அதாவது 149 மீட்டர் தூரங்க அது. 3வது ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்குங்க. அந்த நர்மதா மற்றும் அதை சுற்றியுள்ள சத்புரா வித்தியாச்சல் மலைத்தோடர்களின் சூப்பரான காட்சியெல்லாம் அங்கே பார்க்கலாங்க. 4 மற்றும் 5வது ஜோனில் உங்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பராமரிப்பு பகுதிக்கு மட்டுமே அது அனுமதிக்கப்படுதுங்க. இந்த இடம் கரெக்டாக வதேராவில் வந்து 100 கிலோமீட்டர் தூரத்துலேயும், தலைநகரான அகமதாபாத்திலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துலேயும், மும்பையிலிருந்து 420 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குங்க. NH11 மற்றும் NH63 வழியாகவும் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிலை வந்து ஒரு தீவில் தாங்க இருக்குது. அதுக்கு போகணுன்னா ஒரு பாலத்தை கடந்து போகலாம். அப்படி இல்லாட்டி படகு சவாரி மூலமாகவும் போகலாங்க. இந்த பாருங்கள், படகு சவாரிலாம் வரும், இந்த வழியாக தான் வரும். அதுதான் நான் சொன்ன பாலம். அட்டகாசமாக இருக்குல்ல. சுற்றிலும் இந்த பூஞ்செடியெல்லாம் பார்க்கும்போது தண்ணீரோட பேக்ரவுண்டில், சூரியனோட பேக்ரவுண்டில் க்ளீனான வானத்தோட பார்க்கும்போது அருமையாக இருக்குது. கவிதையாக கொட்டுது. இந்த திட்டத்துக்கு L&T நிறுவனத்துக்கு சுமாராக 3000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்கங்க. அவங்க வந்து 2014 அக்டோபர் 31 அன்னைக்கு தொடங்கி பட்டேலுடைய 143வது பிறந்தநாளுக்கு முடித்து கொடுத்துருக்காங்க. சுமார் 42 மாதம் ஆகியிருக்குங்க. இந்த சிலைக்கு வரணுன்னா, அதாவது ஃப்ளைட்டில் வரணுன்னா பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்னா வதேரா தாங்க. அங்கேருந்து டாக்ஸி, கவர்மெண்ட் பஸ் எல்லாமே கிடைக்குது, ஃப்ளூயண்ட்டாகவும் இருக்குது. அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலும் வதேரா தான். அதேமாதிரி சேம் செட்டப் தான். இந்த சிலை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை திறந்துருக்குங்க. திங்கட்கிழமை கண்டிப்பாக லீவு. அன்றைக்கி வந்து ஏமாற வேண்டாம். நம்ம ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இதே எஸ்கலேட்டர் தான், ஈஸியாக போயிடலாம். ஒன்றும் கவலை கிடையாது. கால் வலிக்குன்ற கவலையே இல்லை. அதேமாதிரி திறந்திருக்க நேரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை 9 மணி முதல் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிலை போகிறதுக்கு ஆன்லைனில் கூட அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணிக்கலாமாங்க. அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஷ்ட்ரிய ஏக்தா ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஆன்லைனில் பராமரிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 120 இருக்குது. அதே சமயத்தில் ரூபாய் 350 இருக்குது. 2 ஐட்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு 60 ரூபா மற்றும் 200 ரூபான்னு வசூலிக்கிறாங்க. அதேமாதிரி 2 ஐட்டம். 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு அனுமதி இலவசம். ஃபஸ்ட் ஐட்டம், அதாவது 120 டிக்கெட்டில் என்னென்ன நடக்கும்னா, மலர் பள்ளத்தாக்கு, 100க்கும் அதிகமான வகையான பூக்கள் இருக்குங்க. அதில் பட்டேல் நினைவு சின்னம், இந்த சிலை அருங்காட்சியகம், ஆடியோ விஷுவல், கேலரி, அது அவ்வளோதான் அடக்கும். அதில் அதுமாதிரி 350 ரூபா டிக்கெட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்காணிப்பு தலைக்காட்சின்னு ஒன்று இருக்குது. மலர் பள்ளத்தாக்கு, அந்த அருங்காட்சியகம், நினைவு சின்னம், ஆடியோ விஷுவல் கேலரி, இதெல்லாம் நார்மல் தான். அதுமாதிரி கேலரி SOUன்னு ஒன்று இருக்குங்க. அந்த வந்து எக்ஸ்ட்ரா, அதுக்காக தான் டிக்கெட் வசூலிக்கிறாங்க. ஏன் இந்த சிலை உயரம் வந்து 152 மீட்டர் வச்சுருக்காங்கன்னா, குஜராத் சட்டமன்றத்தில் உள்ள சீட்டோட எண்ணிக்கை 182, அதனால தாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 7 மணிக்கிட்ட ஆக போகுதுங்க. லைட் ஷோலாம்
இதுதான் ஆர்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. 200 பேர் வரைக்கும் உட்காந்து ரசிக்கலாம். பாருங்கள் லைட் ஷோவை அட்டகாசமாக இருக்குது. ப்ரொஜெக்டர் மூலமாக பண்ணுறாங்க பொழுது எல்லா கதையும் சொல்கிறாங்க. இந்த ஷோவில் பட்டேல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எல்லா ஸ்டேட்டும் ஒருங்கிணைக்கிறது அப்படின்றதுல ஆரம்பித்து நம்ம நாட்டோட பெருமை, கலாச்சாரம், நிகழ்ச்சிகள், முக்கிய சம்பவங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. நாட்டுப்பற்று இல்லாதவங்க கூட இங்கே வந்து உக்காந்தா கண்டிப்பாக நாட்டுப்பற்று வந்துடும். ஜெய் ஹிந்த். இந்த சிலையோட 2 கால் இருக்கு இல்லையா, 2மே லிஃப்ட்டு தான். அந்த லிஃப்ட்டில் ஒரே சமயத்தில் 26 பேர் 30 வினாடியில் 150 மீட்டருக்கு போயிடலாங்க. அவ்வளோ ஸ்பீடு. இந்த அற்புதமான ஸ்டாச்சுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்புவோமாங்க. நம்ம இப்போ நர்மதா நதிக்கரை ஓரம் வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த ஆரத்தி, அதே மாதிரி லைட் ஷோவும் இங்கே இருக்கான், மியூசிக் ஷோன்னு இருக்குது. ஆரத்தி நல்லா இன்னிசையோட மங்களகரமாக இருக்குங்க. ஆரத்தி ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே இந்த நதி ஓரம், நர்மதா நதி ஓரம் உட்காந்து இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்குது. ஆரத்தி முடிஞ்சு இப்போ ஃபவுண்டைனில் பாருங்கள் விதவிதமாக ஜாலம் காமிக்கிறாங்க. லைட் ஷோ எல்லாமே இதில் அட்டகாசமாக இருக்குது. समर्थन के भाव से नगर अहंकार से करता है, तब उसे सोने के अधिकार से ध्यान देता है। भगवान शिव का एक ऐसा ही साधन था, रावण। रावण को भगवान शिव की कृपा से सब कुछ प्राप्त हुआ, स्वर्ण के अर्पित न कर सका। एक बार रावण ने सोचा कि वह अपने बल से तीनों लोगों को मिला सकता है, तो फिर कैलाश देव को कैलाश सहित उठाकर क्यों न लंका ही ले आए। இந்த தண்ணியில் அப்படியே ஃப்ளோ ஆகுது. அதில் ப்ரொஜெக்டர் வச்சு அந்த லைட் எஃபெக்ட் பேக்ரவுண்டில் கதையும் சொல்கிறாங்க. ஒரு மியூசிக் கொடுத்து ஹிந்தியில் சொல்கிறதால நமக்கு புரியல. ஹிந்தியில் சொல்லாமல் எல்லா லாங்குவேஜ் சொன்னால் நல்லா இருந்திருக்கும். ஆக மொத்தம் இது ஒரு சிறப்பான அனுபவம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி அப்படியே சிலை உள்ளேயே தெரியுது பாருங்கள்.
அட்டகாசம். நேரம் போனதே தெரிலிங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எல்லாம் முடிஞ்சு டைனிங் ஹாலுக்கு வரத்துக்கு 8 ஆயிடுச்சு. ப்ரெட்டு வச்சுருக்காங்க. வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோமா? இது மில்க்கு, இதெல்லாம் சாக்கோ பார், சாக்கோன்னுவாங்களே அது, கார்ன் வச்சுருக்காங்க போல இருக்குது. இன்னைக்கு 3வது நாளுங்க. அருமையாக இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை பார்த்தாச்சு. பஸ்ஸு ரெடியாக இருக்குது. எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சாச்சு. கிளம்ப வேண்டியது தான் பாக்கி. பாய் பை இந்த நர்மதா டென்ட் ஸ்டேக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலாம். அருமையாக இருந்ததுங்க. எல்லா ஃபுட்டும் நமக்கு தான் வேறு இடம் பத்தலை. கிளம்பியாச்சுங்க. ஒவ்வொரு ட்ராவல்லையும் ஒரு அனுபவம் கிடைக்கும். வீட்டில் உட்காந்து தான் அந்த அனுபவம் கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அனுபவத்துக்காக எவ்வளோ செலவு பண்ண வேணாலும் நான் ரெடியாக இருப்பேன். அதுதான் என்னுடைய அடக்க முடியும். இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமை சிலை, நம்ம குரூப்பில் வந்த நிறைய பேர்கிட்ட ஒற்றுமையை வளர்த்துச்சுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஒற்றுமை சிலையை வந்து பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் விலாவரியாக காமிச்சிருக்கேன், அதிகமாக எடிட்டிங் பண்ணாமல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நிறையா வந்துட்டு தான் இருக்கும். அதை பார்க்கணுன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருமையான ஒரு திட்டம் தாங்க இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு சிலையை பார்த்தோம். அதே சமயத்தில் ட்ராவல் வருவாயும் இந்த ஏரியாவுக்கு ஏற்படுத்திட்டார் மோடின்னு சொல்லலாம். உங்கள் பற்றி, அதாவது இந்த ஸ்டாச்சுவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன. அவசியம் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மேலான கருத்துக்களை இட்டு எனக்கு உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சூரிய அஸ்தமனத்தோடு இந்த வீடியோ முடிப்போமா? நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.